Hi students, this is Alex here. இந்த வீடியோல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்கு அண்ட் அதோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நிறைய ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, தென் அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் விச் கம்ஸ் அண்டர் டிஎன்இஏ. ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன், அண்ட் அதர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறதும் வந்து நம்ம மெரிட்லேயே என்டர் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம பிரைவேட் காலேஜஸ்லாம் போகும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய இருக்கும். பட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு செமஸ்டரோட ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வந்து 20,000 வரைக்கும் தான் இருக்கும். இன்கேஸ் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். லைக் ஒரு 30,000 to 40,000 பர் இயர் அந்த மாதிரி இருக்கும், ஆர் பர் செமஸ்டர். அது வந்து நம்ம காலேஜ் டு காலேஜ் வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து ஒரு ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த வீடியோல என்னென்ன கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் 1 ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். அடுத்து நம்பர் 2 இது வந்து ஏசிடி கேம்பஸ், இது அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்கு. அடுத்தது 4 வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ். இது மூணுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் தேனி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது போக சில சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுல வந்து சில சீட்ஸ் வந்து டிஎன்இஏக்குன்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ ஒரு 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 20 இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி. இன்னொன்று நம்ம மெரிட்லேயே படிக்கிறோம் அப்படின்றது இப்போ யார் கேட்டாலும் நம்ம வந்து ஜிசிடி கோயம்புத்தூர்ல படிக்கிறோம், ஜிசி சேலம்ல படிக்கிறோம், ஜிசி திருநெல்வேலியில் படிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெருமையாகவும் சொல்லுவாங்க. நான் மெரிட்லேயே போயிட்டேன், நான் எந்த பணமும் கொடுத்து டொனேஷன் கொடுத்து போல அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து இதை விரும்புவாங்க. அண்ட் இதோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து ஆர்டர், நீங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆர்டர் இருக்குன்னு பாத்துக்கலாம். அடுத்து காலேஜ் கோடு இங்க இருக்கும். அதுக்கடுத்து இங்க காலேஜ் நேம் இருக்கும். அண்ட் இங்க பிரான்ச் கோடு அண்ட் அந்த பிரான்ச் கோடு அண்ட் பிரான்ச் நேம். இப்போ நம்ம சிஎஸ் சிஎம் அப்படின்னா நமக்கு அந்த பிரான்ச் கோடை வச்சு நம்ம பிரான்ச் நேம் நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக நான் வந்து பிரான்ச் நேமையும் கொடுத்துருக்கேன். இங்க வந்து கம்யூனிட்டி நமக்கு வந்து இப்போ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து க்ளோசிங் கட் ஆஃப். இது எல்லாமே வந்து க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்றனால நம்ம இந்த கட் ஆஃப்குள்ள இருந்தா நமக்கு வந்து இதுல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். அண்ட் இதுல பெஸ்ட் பார்ட் இந்த டிஸ்பிளேல என்ன அப்படின்னா, இந்த ஓசி கட் ஆஃப் வந்து நான் வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்டா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்க ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன் 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இந்த 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் எது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம கட் ஆஃப் அரேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நமக்கு அது தெரியும். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல பார்க்கும்போதே ஓகே, ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒரு சில காலேஜ் வந்து கம்பேரிங் டு த அதர் காலேஜஸ் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ இதை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஓசி கட் ஆஃப் வந்து 200. நீங்க இது பார்க்கும்போதே நீங்க என்ன கம்யூனிட்டியா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த கட் ஆஃபையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதே சிஇஜி கேம்பஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இது ஒரு 5000 rupees ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை, இது ரெண்டுமே வந்து சேம் கோர்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், இப்போ நான் வந்து 200 கட் ஆஃப் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுப்பேன். ஒரு அது இல்லைன்னா ஒரு 5000 அதிகமாக ஃபீஸ் கட்டி நம்ம அதே கோர்ஸை படிக்கிறோம், செல்ஃப் சப்போர்ட்டிங்ல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 199.5 கட் ஆஃப் ஃபார் ஓசி ஸ்டூடெண்ட். இது பிசியா இருந்தால் 199, பிசிஎம்க்கு 197.5, எம்பிசிக்கு 198.5. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு நீங்க பாத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா அந்த சீட் வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அலோகேஷன் ஆகலன்னு அர்த்தம். அதாவது இவங்க ரிசர்வேஷன்ல இத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு இருக்கும், அது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு அடுத்து ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஜி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து சிக்ஸ்த் சிஜி கேம்பஸ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. செவன்த் பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்து எயித்து ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்ஜியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். நைன்த் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்ஐடி கேம்பஸ். 10th வந்து எம்ஐடி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ நம்ம ஒரு டாப் 10 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. 11th எம்ஐடி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ். 12th சிஇஜி கேம்பஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். சிஇஜின்னு வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை எடுப்பாங்க. ஒருவேளை கம்ப்யூட்டர் வரல அப்படின்னா கண்டிப்பா எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கலோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இதுல கிளியரா பார்க்க முடியுது. பாருங்க 197.5லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வேற காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும், பட் அவங்க வந்து எனக்கு சிஇஜி வேணும்ன்றனால இவன் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருந்தாலும் நம்ம எலக்ட்ரிக்கல் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வருவாங்க. அடுத்து 13th பாருங்க எம்ஐடி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது 14th பிஎஸ்ஜில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 15th எம்ஐடி கேம்பஸ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 16th சிஇஜி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதில் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி, அது செல்ஃப் சப்போர்ட்டிங். 17th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இது வந்து பிஎஸ்ஜில இருக்கு, அதோட க்ளோசிங் கட் வந்து 197. அடுத்து பிஎஸ்ஜில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்எஸ். அது 19th வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதோட கட் ஆஃப் வந்து 197 ஃபார் ஓசி. 20th வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 196.5. அடுத்தது 21st ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து சீட்ஸ் கம்மி, அதனால வந்து சீக்கிரமாவே இந்த கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 196ல இது க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது எம்ஐடி கேம்பஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 196. அடுத்தது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ 196. ஸோ நீங்க காலேஜ் பேர் பார்க்கும்போது இந்த கோடையும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்தது 25th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். 26th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். 27th எம்ஐடி கேம்பஸ், ஸோ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ பார்த்தீங்களா இது வந்து 195.5ல இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வித் 196 இருக்கும்போது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க எம்ஐடி கேம்பஸை சூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது கிடைக்கும். பட் ஆனால் அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில பேர் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் ரெண்டையுமே பார்ப்பாங்க. ஸோ இது அப் டு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்கலாம். இது வந்து ஓவராலா லாஸ்ட் இயர் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஜிசிடி கோயம்புத்தூர். அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அடுத்தது 30th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்தது 31st தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். 32nd வந்து பயோமெடிக்கல் சிஇஜி கேம்பஸ். 33rd வந்து சிவில் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ். 34th இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி
ஜிசிடி கோயம்புத்தூர். அடுத்து 35 வந்து பாத்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்எஸ். அடுத்தது சிஇசி கேம்பஸ்ல மெக்கானிக்கல் 36th. 37th வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது பிஎஸ்ஜி, இதுல ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். அதுக்கு அடுத்தது இப்போ அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தது 40th வந்து சிஐடி கோயம்புத்தூர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது 41 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 42 பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தீங்களா, ஓசி ஸ்டூடெண்ட்டுக்கு 193, பிசிக்கு 191, அதுக்கப்புறம் பிசிஎம்க்கு 192, அப்புறம் எம்பிசிக்கு 190, அப்புறம் இது எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. இதோட கட் ஆஃப் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது சேலம், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வருது பாருங்க, 43rd ஆப்ஷன்ல. ஸோ இது வந்து 193. ஸோ இப்போ நீங்க நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன ஆர்டர்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம், எதை வந்து ஸ்டூடெண்ட் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னும் போது நீங்க இந்த ஆர்டரை பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வருது, அப்புறம் பிஎஸ்ஜி வருது, அப்புறம் தியாகராஜர் வருது, அதுக்கப்புறம் ஜிசிடி வருது, அப்புறம் ஜிசி சேலம் வருது, ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசி சேலம். அண்ட் இதுல எல்லா காலேஜுமே நல்லா தான் இருக்கும். நீங்க வந்து ஓவராலா வெளியே இருக்க ஒப்பீனியன் கேட்காம அந்த காலேஜை விசிட் பண்ணி அங்க படிக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா யூ வில் ரியலைஸ் தட் நம்ம நல்ல வேலை நம்ம இது கேட்காம நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், அங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க வந்து இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சு நீங்க படிக்கிறது நீங்க இந்த கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க 45 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது 46 வந்து ஏசிடி கேம்பஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். 47 வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி பயோடெக்னாலஜி. அடுத்தது தியாகராஜர் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது 50th வந்து இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஏசிடி கேம்பஸ். ஸோ நீங்க இந்த ஆர்டர் நீங்க பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு இதுல ஒன்னொன்னா ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களோட கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி இது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா வந்து இது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க 1 by 1 நீங்க இந்த காலேஜ் நேம் அண்ட் பிரான்ச் அதோட கட் ஆஃப் வந்து நீங்க பார்த்துட்டே வாங்க.